ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் வித் கலியுக மனசாட்சி. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னாக்கா, நிறைய பேர் வாழ்க்கையில் என்னடா வாழ்க்கை, இது மயிர் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்புகளை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா ஷேர் ஷாட்டுக்காரன் நம்மளுடைய மனநிலையை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஆளுங்க எதுக்கு எடுத்தாலும் போயிட்டு முதல் வேலையாக சோக பாடல், வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டு நொந்த ஒரு ஸ்டேட்டஸ் தான் அதிகமாக இன்றைக்கி தேடக்கூடிய ஒரு தேடலாக இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த வாழ்க்கை வாழ்வதற்கே சாவதற்கு அல்ல. நல்லா ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ணிக்கணும். உண்ண உணவு, இருக்க இருப்பிடம், போட்டுக்கிறதுக்கு நல்ல துணி, இது மாதிரி நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்த அந்த இறைவனுக்கு எத்தனை பேர் இன்றைக்கி நன்றி சொல்லிகிட்டு இருக்கோன்னு நம்மளுக்கு தெரியல. இந்த வாழ்க்கை பல பேர்த்துக்கு கிடைக்காம பல பேர் வாழ்வாதாரத்தை இழந்து தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அம்பத்தூர் ரியல் எஸ்டேட் அந்த பாலத்துக்கு அடியில் பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பம் வாழ்கிறதுக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் தவிக்கிற ஒரு நிலைமையை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். லூகாஸ் பிரிட்ஜி இந்த மாதிரி ஒரு பெரும்பான்மையான ஒரு சாலை ஓரத்தில் நம்ம பார்க்கலாம். நமக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அந்த கடவுள் நம்மளுக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னதுக்கு கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லணும். இந்த வாழ்க்கையை எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிறது வேறு கான்செப்டு. இப்படித்தான் வாழணும்னு சொல்லி வாழ்வின் நெறியோடு வாழ்ந்து இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து முடிப்போம். நல்லதே நடப்போம், நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். ஆனால் இங்கே நல்லதே நினைக்கிறவன், நல்லதே நடந்துக்கிறவன், நல்லது செய்கிறவனுக்கு இங்கே பெருசாக ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது கிடையாது. எவன் வஞ்சகத்தன்மையோடையும் எவன் அதிகப்படியான வஞ்சிக்கப்படுகிறானோ அவன் தான் நல்லா இருக்கிறான். அது என்னன்னு தெரியல. கர்மான்னு சொல்கிறாங்களே, அது இங்கே எத்தனை பேர்த்துக்கு பலிக்குதுன்னு பார்த்தா எல்லாத்துக்கும் பலிக்குது, கொஞ்சம் டைம் எடுக்குது. அதனால் அவங்க நல்லா வாழ்கிறாங்க, நம்ம நல்லா வாழ முடியலையே அப்படிங்கிற ஏக்கம் வேண்டாம். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து போல இந்த வாழ்க்கையை அழித்த இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த வாழ்க்கையை நம்ம நிம்மதியாக நல்லபடியாக வாழ்வுன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.